வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் இருந்து சிட்னி 2 மடங்கு வேகத்தில் புதிய விமானம். போர் விதிகளை கைவிடுவோம், அணுவாயுத தாக்குதல் அச்சத்தை அதிகரிக்கும் ரஷ்யாவின் புதிய எச்சரிக்கை. கடுமையான வெப்ப அலை, இசை விழாக்களில் மது அருந்த பிரான்ஸ் அரசு அதிரடி தடை. லண்டனில் 24 மணி நேரமும் இயங்க விரும்பிய ஹெல்த் ஃபுட் கடைக்கு அனுமதி மறுப்பு. நள்ளிரவு 2 மணி வரை மட்டுமே அனுமதி. உலகிற்கு திறந்திருக்கும் ஐரோப்பா. சர்வதேச பேச்சுவார்த்தைக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez ஆதரவு. ஸ்பெயின் பிரான்ஸ் செல்லும் பிரித்தானியர்களுக்கு ஹீத்ரோ விமான நிலையம் எச்சரிக்கை. ஐரோப்பாவை பிரிக்க புட்டின் சதி, எஸ்தோனியா விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கான விமான பயண நேரத்தை அதிரடியாக குறைக்கும் புதிய அதிவேக விண்வெளி விமான திட்டம் அறிமுகமாக உள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் லண்டன் சிட்னி இடையேயான பயண நேரம் வெறும் 2 மணி நேரமாக குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முன்பு இயக்கப்பட்ட புகழ்பெற்ற கான்கார்ட் சூப்பர்சோனிக் விமானங்களை விட இந்த புதிய விமானங்கள் 2 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டவை. இங்கிலாந்து விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் இணைந்து இந்த அதிநவீன ஹைப்பர்சோனிக் விண்வெளி விமான திட்டத்திற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. 5 மடங்கு வேகத்தில் பறக்கும் வகையில் இதன் என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அதிவேக வணிக ரீதியான விமான போக்குவரத்து வரும் 2030களின் தசாப்தத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று விமான போக்குவரத்து வல்லுநர்கள் கணித்துள்ளனர். போர் விதிகளை கைவிடுவோம், அணுவாயுத தாக்குதல் அச்சத்தை அதிகரிக்கும் ரஷ்யாவின் புதிய எச்சரிக்கை. உக்ரைனின் சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா இனி எவ்வித சர்வதேச போர் விதிகளையும் மதிக்காது என்று அதிபர் புட்டினின் நெருங்கிய உதவியாளர் அதிரடியாக அறிவித்துள்ளார். உக்ரைன் எல்லையை தாண்டி ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான அறிவிப்பானது உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்தைய நட்பு நாடுகள் மீது அணுவாயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தை உலகளவில் அதிகரித்துள்ளது. தங்களின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் அனைத்து வகையான நவீன ஆயுதங்களையும் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று ரஷ்யா மீண்டும் எச்சரித்துள்ளது. சர்வதேச சமூகம் மற்றும் நேட்டோ நாடுகள் உடனடியாக தலையிட்டு உக்ரைனின் அத்துமீறலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவின் இந்த கடுமையான நிலைப்பாடு ஏற்கனவே பதற்றமாக உள்ள உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை மேலும் ஒரு பேரழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடுமையான வெப்ப அலை, இசை விழாக்களில் மது அருந்த பிரான்ஸ் அரசு அதிரடி தடை. பிரான்ஸ் நாட்டில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அங்கு நடைபெறும் இசை விழாக்களில் மது அருந்துவதற்கு அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. அதிகப்படியான வெப்பம் நிலவும் சூழலில் மது அருந்துவது உடலில் கடுமையான நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிராந்தியங்களில் பொது இடங்களில் மது விற்பனை செய்வதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெப்ப அலையின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வெளிப்புற கொண்டாட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்கவும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடைக்கால கொண்டாட்டங்களில் மதுவுக்கு பதிலாக போதிய அளவு தண்ணீர் மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களை மட்டுமே பருகுமாறு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. லண்டனில் 24 மணி நேரமும் இயங்க விரும்பிய ஹெல்த் ஃபுட் கடைக்கு அனுமதி மறுப்பு. நள்ளிரவு 2 மணி வரை மட்டுமே அனுமதி. மேற்கு லண்டனில் உள்ள ஒரு பிரபல ஹெல்த் ஃபுட் கடைக்கு 24 மணி நேரமும் வணிகம் செய்வதற்கான உரிமம் வழங்க உள்ளூர் நிர்வாகம் மறுத்துள்ளது. நள்ளிரவு நேரங்களில் கடையை திறந்து வைப்பதால் அப்பகுதியில் சத்தம் அதிகரித்து பொதுமக்களின் அமைதி கெடும் என்ற குடியிருப்புவாசிகளின் எதிர்ப்பால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் உடற்பயிற்சி செய்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதிகாலை 2 மணி வரை புரத பார்கள் மற்றும் ஆரோக்கிய உணவுகளை விற்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
கூறியுள்ளது. 24 மணி நேரமும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற கடையின் கோரிக்கையை அதிகாரிகள் பகுதியளவு மட்டுமே ஏற்றுக்கொண்டுள்ளனர். நள்ளிரவு நேர கடைகளால் ஏற்படும் சமூக விரோத செயல்கள் மற்றும் சத்த குறைபாடுகளை கட்டுப்படுத்தவே இந்த நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வணிக வளர்ச்சிக்கும் உள்ளூர் மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்கவே இந்த நள்ளிரவு 2 மணி வரையிலான காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. உலகிற்கு திறந்திருக்கும் ஐரோப்பா சர்வதேச பேச்சுவார்த்தைக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez ஆதரவு. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பிற தலைவர்களின் கருத்துகளுக்கு மாறாக சர்வதேச பேச்சுவார்த்தைகளை ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez ஆதரித்துள்ளார். மற்ற நாடுகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் வேளையில் ஐரோப்பா எப்போதும் உலகிற்கு திறந்திருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் நாடுகளுக்கு இடையேயான சுமூகமான கூட்டுறவை வளர்ப்பதே தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளுக்கு தீர்வாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீவிரவாத, தேசியவாத மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பேசிய சாnchez ஐரோப்பிய ஒன்றியம் உலகளாவிய ரீதியில் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காலநிலை மாற்றம், இடப்பெயர்வு மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சினைகளை கூட்டு முயற்சிகள் மூலமாக மட்டுமே திறம்பட தீர்க்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், பிரான்ஸ் செல்லும் பிரித்தானியர்களுக்கு ஹீத்ரோ விமான நிலையம் எச்சரிக்கை. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நிலவி வரும் மிக கடுமையான வெப்ப அலை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமான போக்குவரத்து சேவைகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நிலவும் அதீத வெப்பம் காரணமாக சில விமான நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் பயண அட்டவணைகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை மாறுபாடுகளால் விமானங்கள் தாமதமாகவோ அல்லது ரத்து செய்யப்படவோ வாய்ப்புள்ளதால் பயணிகள் தங்களின் விமான நிறுவனங்களை முன்கூட்டியே தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோடைக்கால விடுமுறைக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வோர் அங்குள்ள தீவிர வெப்பநிலை மற்றும் உள்ளூர் பயண கட்டுப்பாடுகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஹீத்ரோ விமான நிலைய நிர்வாகம் மற்றும் விமான நிறுவனங்கள் இணைந்து பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைக்க மாற்று ஏற்பாடுகளை தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. ஐரோப்பாவை பிரிக்க புட்டின் சதி, எஸ்தோனியா விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளிடையே பிரிவினையை ஏற்படுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரித்தாளும் சூழ்ச்சி திட்டத்தை கையாண்டு வருவதாக எஸ்தோனியா எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமையை குலைப்பதன் மூலம் உக்ரைனுக்கு கிடைத்து வரும் சர்வதேச ஆதரவை முடக்க ரஷ்யா தீவிரமாக முயன்று வருகிறது. இதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்குள் பல்வேறு ரகசிய மற்றும் தந்திரமான உத்திகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக எஸ்தோனியாவின் உள்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.